ஜெர்மனியில் உள்ள பல வாடகைதாரர்கள் வீட்டு செலவுகளால் சிரமப்படுவதாக ஒரு புதிய ஆய்வறிக்கை தெரிவித்துள்ளது. வாடகை வீடுகளில் வாழும் சுமார் 66 லட்சம் குடும்பங்கள் தங்கள் வருமானத்தின் பெரும் பகுதியை வாடகை மற்றும் வெப்பமூட்டலுக்காக செலவிடுகின்றன. இந்நிலையில் வாடகை வீட்டில் வாழும் 1/3 குடும்பம் நிதிச் சுமையால் பாதிக்கப்பட்டிருப்பதாக இந்த ஆய்வில் தெரியவந்துள்ளது. சுமார் 32 லட்சம் குடும்பங்கள் தங்களது நிகர வருமானத்தில் 40%க்கும் அதிகமாக வீட்டு வாடகைக்காக செலவிடுவதாக இந்த ஆய்வறிக்கை கண்டறிந்துள்ளது. மேலும் 34 லட்சம் குடும்பங்கள் 30 முதல் 40% வரை செலவிடுகின்றன. இதனால் உணவு, போக்குவரத்து மற்றும் பிற அன்றாட தேவைகளுக்கு பணம் குறைவாகவே இருப்பதாக நிபுணர்கள் கூறுகின்றனர். அத்துடன் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்கள் இதனால் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளன. அவர்களில் சராசரி மாதாந்த வருமானம் 1417 யூரோக்கள் ஆகும். மேலும் வறுமையில் உள்ள சில குடும்பங்கள் தங்களது வருமானத்தில் சுமார் 60% வரை வீட்டு செலவுகளுக்காக பயன்படுத்துகின்றன. உயர்ந்து வரும் வாடகையே இந்த பிரச்சினைக்கான முக்கிய காரணமாக உள்ளது. 2020ஆம் ஆண்டுக்கு பின்னர் வாடகை ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டவர்கள் நீண்டகால வாடகைதாரர்களை விட அதிகமான வாடகையை செலுத்துகின்றனர். அத்துடன் பெர்லின், மியூனிக் மற்றும் பிராங்க்ஃபர்ட் போன்ற பெரிய நகரங்களில் வாடகை மிகவும் அதிகரித்துள்ளது. இந்நிலையில் வாடகைதாரர்களுக்கு வலுவான பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என ஜெர்மன் வாடகைதாரர்கள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. அதாவது அதிகப்படியான வாடகை உயர்வுக்கு எதிரான கடுமையான விதிகள் அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் என குறித்த சங்கம் விரும்புகிறது.